கல்யாணி ஒரு நடிகைனா சினிமா நடிகையில் நாடகம் நடிக்கக்கூடிய நடிகை. ரங்கா ஒரு பத்திரிகையில் நாடக விமர்சகராக இருக்கான். யாரும் கண்டுபிடிக்க முடியாத குறைகளை கூட கண்ணுக்குள்ளே விளக்கண்ணை ஊற்றி பார்க்குற மாதிரி இந்த நாடகத்தில் என்னென்ன குறைன்னு கிளின்னு கிழிச்சிடுவான். இவங்க ரெண்டு பேருக்கு ஏற்பட்ட உறவுக்கான சந்திப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அழகாக இருக்கும். சரி, அதை மட்டும் பகிர்ந்து கொள்ளலாமே அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ரங்கா என்னதான் தங்கள் நாடகத்தை குறை கூறினாலும் கடைசியில் அவளுக்கே அதை ஏற்றுக்கொள்கிற மாதிரி தான் இருக்கும் கல்யாணிக்கு. எப்படி இவனுக்கு மட்டும் ஏதாவது ஒரு குறை கண்ணில் பட்டுறதுன்னு கூட நினைச்சதுண்டு அவ. இந்த நாடக குழுக்கு தலைமை தாங்கியிருக்கவர் அப்படின்னு பார்த்தா அண்ணாசாமி. இவர் தான் கல்யாணிக்கு கார்டியன் கூட சொல்லலாம். கல்யாணி அப்பாவோட கூட வேலை பார்த்தவர். இப்போ கல்யாணி அப்பா உயிரோடு இல்லை. அம்மாவும் சமீப காலத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. இந்த அண்ணாசாமிக்கும் ரங்காவுக்கும் ஏகபோக பொருத்தம். பின்ன இருக்காத பின்ன தன்னோட நாடகத்தை பற்றி கிளின்னு கிழிச்சா யாருக்கு தான் கோபம் வராது? அதுல இவன் பயன்படுத்துகிற வார்த்தைகள் இருக்கே அப்பப்பா. ஒரு சமயம் ரங்கா என்னை நாடகத்தை பற்றி எழுதியது. இந்த குற்றம் குறைகளுக்கெல்லாம் இந்த நாடக குழுவோ இந்த நாடக ஆசிரியரோ பொறுப்பு இல்லை, இது தமிழ்நாட்டோட தலைவிதி அப்படின்னு எழுதியிருந்தான். இப்படியெல்லாம் எழுதின ரங்காவை நேரில் பார்த்தா விடுவாரா அண்ணாசாமி? இதோ நாடகம் பார்க்க வந்த ரங்காவுக்கும் அண்ணாசாமிக்கும் பேச்சு தகராறு நடந்துகிட்டு இருக்கு. என்னதான் அண்ணாசாமி தாம் தும்னு எழுதினாலும் ரங்கா அவனுக்கு பொறுமையாகவும் நிதானமாகவும் தான் பதில் சொல்றான். இந்த சம்பவத்தை மேடைக்கு பின்புறம் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா கல்யாணி. அண்ணாசாமி ஒரு வாரம் சமாதானமாகி சரி வாங்க சார், அங்கே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி மேடைக்கு பின்புறம் அழைச்சிட்டு வரான் ரங்காவை. கல்யாணி உடனே இந்த விஷயத்துக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை, இந்த விஷயம் இப்படி ஒன்று நடந்ததே நான் பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கண்ணாடி முன்னாடி நின்று மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கா. உள்ள வந்த அண்ணாசாமியும் ரங்காவையும் பேசுறத கல்யாணி கண்ணாடி வழியா பாக்குறா. இதுதான் இவள் ரங்காவை பார்க்குற முதல் சந்திப்பு அப்படின்னாலும் ரங்கா எழுதின கதைகளை 10 வருஷத்துக்கு முன்னாடி இவள் படிச்சிருக்கா. அந்த ஞாபகத்தையும் கடைசியா அவன் தங்கள் நாடகத்தை பற்றி விமர்சனம் பண்ணதையும் நினைச்சு பார்க்குறா. ரங்காவோட விமர்சனம் ரொம்ப நாசுக்கா இருக்கும். ஒரு சமயம் இந்த நாடகத்தை தலைமை தாங்கி ஒரு பெரிய மனுஷன் வந்திருந்தார். அவர் இந்த நாடகத்தை பார்த்துட்டு கல்யாணியை பார்த்து வலிஞ்சே புகழ்ந்தார். 1000 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு மகாகவி பிறப்பது மாதிரி 100 வருஷத்துக்கு ஒரு முறை கலைப்பூங்காவிலே மலரும் காவியம் மலருது அப்படின்னு கூட இந்த நாடகத்தை சொல்லியிருந்தார். இது அந்த நாடகத்தை நடித்தவங்களுக்கு இது கொஞ்சம் ஓவர் தான்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தது. அவங்களுக்கே அப்படி இருக்கும்போது விடுவாரா ரங்கா? கிளின்னு கிழிச்சாரு. ஆமாம், நல்ல வேலை 100 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இப்படிப்பட்ட ஒரு நாடகம் வருதான் அப்படின்னு எழுதியிருந்தார். அதை நினைச்சு சிரிச்சிட்டு இருந்த கல்யாணியை ரங்காவிற்கு அறிமுகம் செய்து வைத்தான் அண்ணாசாமி. இந்த சந்திப்பு முடிஞ்ச 1 மாதம் ஆயிட்டு. இந்த நாட்களில் கல்யாணி அடிக்கடி ரங்காவை நினைச்சதுண்டு. இவளை மாதிரியே அவனும் நினைச்சிருப்பானா அப்படின்னு தெரிஞ்சுக்க ஒரு மாஸ்டர் பிளான் போடுறா. நான் யாருன்னு சொல்லாமல் கையெழுத்து ஒன்றும் இல்லாமல் ஒரு கடிதம் ரங்கா ஆஃபீஸ்க்கு அனுப்பி வைக்கிறா கல்யாணி. அந்த கடிதத்தில் மதிப்பிற்குரியவருக்கு இந்த கடிதம் எங்கே இருந்து வருகிறது என்று உங்களால் யூகிக்க முடிந்தால் என்னை சந்திக்கவும் அப்படின்னு எழுதியிருந்தது. அதுக்கப்புறம் 1 மாதம் கழித்து அவன் ஒரு கடிதம் எழுதினான். நான் உங்களை பத்திரிகைக்காக பேட்டி எடுக்கணும், உங்கள் விருப்பத்தை எழுதி அனுப்பவும் என்று. கல்யாணி அவளாகவே ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டா. அந்த கடிதம் தன்னிடமிருந்து தான் வந்திருக்கிறது என்று அவன் சரியாக சந்தேகிக்கிறான். மறு கடிதம் எழுதினா அதை அவன் கையெழுத்து வச்சு தெரிஞ்சுக்க எண்ணி இன்னொரு கடிதத்தை எதிர்பார்க்கிறான். இதன் மூலமா நான் தான் அந்த கடிதத்தை எழுதியவள் என்று தெரிஞ்சுக்க பார்க்கிறான். இதற்கு என்ன பண்ணலாம் என்று பலவாறு யோசித்து இறுதியாக பேட்டி எடுக்க நான் தயார் என்று டெலிஃபோன் மூலம் தெரியப்படுத்தினான். ரங்கா கல்யாணி வீட்டுக்கு வந்து பேட்டியும் எடுக்கிறான். போகும்போது கல்யாணியோட போட்டோ வேணும்னு பத்திரிகையில் போடணும்னு சொல்ல அவன் ஒரு ஆல்பத்தையே கொண்டு வந்து கொடுக்குறான். அந்த ஆல்பத்திலேருந்து ரொம்ப எளிமையான ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கிறான் ரங்கா. அந்த ஃபோட்டோ வாங்கின பிறகு அவன் அங்கேருந்து புறப்படுறான். அதிலிருந்து அவன் அடிக்கடி அந்த பேட்டியின் போது அவள் பேசியதையும் அவள் சிரித்ததையும் அவனுக்கே தெரியாமல் அவன் அடிக்கடி நினைத்து கொண்டான். சைக்கிளில் வெகு தூரம் மிதித்து இரவு சாப்பாட்டை முடிக்க எண்ணி அவன் ஹோட்டலில் அமர்ந்து பிரியாணி ஆர்டர் பண்ணி காத்திருந்த இந்த நேரம் கூட அவனுடைய யோசனை கல்யாணியை பற்றியே. தன் பாக்கெட்டில் வைத்திருந்த புகைப்படத்தை எடுத்து பார்த்து தனியாக சிரித்து கொண்டான். இந்த பேட்டியின் மூலம் அவளை பற்றி தெரிந்து கொள்ள முடிந்தது என்பதை எண்ணிய போது அவளும் என்னை பற்றி தெரிந்து கொண்டாள் அல்லவா என்று தெரிந்து கொண்டான். ரங்காவிற்கு ஏற்கனவே கல்யாணமாகி அவனுடைய மனைவி பிரசவத்தில் இறந்து போனார். குழந்தைக்கு 5 வயதாகிறது. தனது மனைவியின் தங்கையான சுமதி தான் வளர்த்து வருகிறார். வீட்டில் உள்ள பெரியவர்கள் சுமதியை இவனுக்கு திருமணம் செய்து வைக்க எண்ணிய போது இவன் முடியவே முடியாது என்று பிடிவாதமாக சொல்லிவிட்டான். இன்னும் அவள் காத்திருக்கிறாள். தன் குழந்தையை அவள் குழந்தையாக வளர்த்து வருகிறாள். எப்போதாவது ரங்கா போய் தன் குழந்தையை பார்ப்பதுண்டு. ஆனால் பாவம், அந்த குழந்தை இவனை ஒரு அந்நியனாகவே பார்க்கிறது. மறு திருமணத்தை பற்றி யோசிக்காத இவன் கல்யாணியை மறுபடி நினைத்து பார்ப்பது இவனுக்கே சற்று வேடிக்கையாக தான் இருந்தது. பத்திரிகையை வெளியிட செய்தி அச்சுக்கு அனுப்புவதற்கு முன் இங்கு வந்து அண்ணாசாமியிடம் அதை ஒரு முறை காண்பிக்க வேண்டும் என்று அண்ணாசாமி கேட்டுக்கொண்டதால் அவளும் அதை கேட்டுக்கொண்டார். அவளை பொறுத்தவரை இவனை பார்ப்பதற்கு ஒரு சாக்கு அது. மறுநாள் ரங்கா கல்யாணி வீட்டில் வந்து அந்த கட்டுரையை காண்பித்து தன்னுடைய சைக்கிளில் ஏறி புறப்படுவதற்கு முன் கல்யாணியிடம் அவளுடைய போட்டோவை காண்பித்து இதில் கையெழுத்து போட்டு கொடுங்கள் என்று கேட்டான். கையெழுத்து போடுவதுண்டில்ல அப்படின்னு கேட்டபோது அவளுக்கு உள்ளுக்குள்ள சுருக்கென்று இருந்தது.
ஓ தாராளமாக என்று சொல்லி அந்த ஃபோட்டோவை வாங்கி கையெழுத்து போட்டுக்கிட்டே, என்னத்துக்காக அப்படி கேட்டீங்க, கையெழுத்து போடுறது உண்டா என்னன்னு அப்படின்னு கேட்டா தெரியாதவ போல். அதற்கு அவன், சும்மாதான், சில பேர் போட மாட்டாங்க அப்படின்னு சொன்னான். உடனே போகும்போது அவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனான், சில பேர் கடிதத்தில் கூட கையெழுத்து போடுறதில்ல, அதுதான் அப்படின்னு சொல்லி அதற்கான பதிலை கூட எதிர்பார்க்காமல் அவன் பாட்டுக்கு போயிட்டான். மறுநாள் கல்யாணின் வீட்டிற்கு ரங்கா வந்தபோது கடிதத்தை அவள் கையில் கொடுத்து ஏதோ ஒரு நம்பிக்கையில் என் யூகம் சரிதானா என்று அவள் கையை பற்றி கொண்டு கேட்டான். என்ன தைரியத்தில் நான் தான் என்று கடிதத்தை என் கையில் கொடுக்குறீங்க, ஒருவேளை நான் இல்லை என்று சொல்லியிருந்தா என்று அவள் கேட்டபோது அவன் ஒரு வாரம் யோசனை அடைந்து, நம்ம முதல்ல சந்திச்ச போது எனக்கே தெரியாமல் என்னை கண்ணாடி வழியால் நீ பார்த்ததா கூட இருக்கலாம், இல்லைனா என்னிடம் விடை பெற்று கொண்டு நீ அப்போ போனப்போ இருட்டிலிருந்து மறந்து என்னையே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியே, அதுவாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னான். அவர்கள் வாழ்க்கை தொடங்க ஆண்டுகள் கடிந்தும் அந்த பேட்டி மட்டும் வெளிவரவில்லை. இவங்க 2 பேரும் பொறுத்த வரையும் அது ஒரு சாக்கு தானே.